ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ 11க்கான ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ 11th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே டைமில் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம 11க்கான ரிசல்ட்டு நம்ம மொபைல் மூலமாக எப்படி பார்க்குறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ரிசல்ட் பார்க்குறதுக்கு உங்கள் ஃபோனில் வந்து ஏதாச்சும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் சர்ச் ஐக்கனில் போயிட்டு tnresults.nic.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டாப்பில் வருது பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். ஓகேவா? டாப்லே. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருச்சா. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் 11th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ 11th ரிசல்ட்டுக்கான லிங்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான். ஓகேவா? இதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த HSC +1 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது ஹால் டிக்கெட் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த்து, அதாவது உங்களோட ஹால் டிக்கெட்டில் நீங்கள் கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்ததில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கிளியர் பட்டனை கிளிக் பண்ணி எகைன் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கெட் மார்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களோட ரிசல்ட் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை PDF கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதே டைமில் கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் வந்து பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.